நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரிஜினல் யார் பாடியிருக்காங்க? எப்படி பாடியிருக்காங்க? நல்லா பாடல, சுமாரா பாடி. இந்த கோவத்தெல்லாம் வச்சு சுபாஜி வீட்ல இருந்து சாலட் கிளர் பண்ணி வந்து கொடுத்துட போறாங்க. தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் நினைவோ ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டாப் 8ல எந்த 3 போட்டியாளர்கள் இருக்க போறாங்க? ஸோ இன்னைக்கு ஓய்வெடுக்க போறது எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல ஒரு நிஜமாவே அருமையான வாரம் நம்ம எல்லாருமே அனுபவிச்சோம். அண்ட் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான டேலண்டடான ரொம்ப ரொம்ப பிரபலமான 2 பின்னணி பாடகர்கள் சின்மயி அண்ட் விஜய் பிரகாஷோட இணைந்து நம்மளுடைய டாப் 9 கண்டெஸ்டன்ஸ் ஈடு கொடுத்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லையுமே நம்ம அஸ்தினாங்க. பட் ரைட் நவ் ஜட்மெண்ட் டைம். இருக்கக்கூடிய 9 போட்டியாளர்களில் யார் டாப் 8 போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஒரு மொமெண்ட் வந்தாச்சு. கடந்த 4 நாட்களில் 2 போட்டியாளர்கள் 2 சுற்றுலையுமே ஷவர் வாங்கி கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்பெஷல் கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணி டாப் 8க்கு போயிருக்காங்க. ப்ளீஸ் put your hands together for Shrisha and Pravasti. ஓகே, ஸோ பாக்கி உள்ள 7 போட்டியாளர்களில் யாரெல்லாம் லைஃப் லைன் பாட போகிறாங்க அண்ட் யாரெல்லாம் வந்து பார்த்தா அடுத்த லெவல் போயிருக்காங்க அண்ட் அவங்களுடைய மொத்த ஸ்கோர்ஸ் மற்ற நிலவரங்கள் எல்லாம் வந்து நம்ம நடுவர்கள் சொல்ல போகிறாங்க. ஓவர் டு தி ஜட்ஜஸ். அண்ட் இப்போ அந்த 7 பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இரண்டு பேர் ஏற்கனவே டாப் 8க்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. 6 இடங்கள் தான் இருக்கு. ஆனா 7 பேர் இங்க நின்றுட்டு இருக்கீங்க. இங்க சில பேர் வந்து ஒரு ஷவர் வாங்கியிருக்கீங்க, ஷவர் வாங்காதவங்களும் நின்றுட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டம் என்ன மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு, லைஃப் லைன் ரவுண்ட்ல யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to speak to the judges. இந்த வாரம் எல்லா கண்டெஸ்டண்ட்டும் ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். அதில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் 3 பேர் ஒவ்வொரு ஷவரும் வாங்கி நல்ல அற்புதமான பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்த 3 கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்க. அதில் வந்து ஹரிப்ரியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிப்ரியா, டாப் 8க்கு போயிருக்கீங்க. போங்க. ஸ்பூர்த்தி. Congrats Spurti, you're one of the top 8. அண்ட் அனல் ஆகாஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனல் Congrats, ஆகாஷ். Anil Akash. மற்ற 4 பேர் நல்ல பாடல்னு சொல்லலை, நல்லா பாடிருக்கீங்க. கியூமுலேட்டிவ் ஸ்கோர்ஸ் பார்க்கும் பொழுது கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 4 பேருமே லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் இன்னொரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுங்க. Thank you judges, thank you very much. So ரொம்ப கிளியரான ஒரு சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் தாண்டி டாப் 8க்குள்ள போன 5 போட்டியாளர்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய 4 போட்டியாளர்களில் 3 பேர் தான் டாப் 8 என்டர் ஆவாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. நம்ம வந்து நம்மளுடைய ஆட்டம் பாம்போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் டு டேக் யூர் சீட்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. ஓகே, ஸோ ஏஞ்சலின் பூனைக்குட்டி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, அழகா பூனைக்குட்டி மாதிரி ஒரு பாடலாம் பாடிடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டல் கொடுங்க ஏஞ்சலினுக்கு. புடி நடையா போறவரே பொறுத்திருங்க, நானும் மர வேணாய வீராப்பு.
இறுக்கி பிடிச்சி ஏகுதையா மனசுக்குள்ள அந்த சொகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு பிள்ளை இறுக்கி பிடிச்சி ஏகுதையா மனசுக்குள்ள அந்த சொகத்தை நினைச்சு தவிக்குதையா வயசு பிள்ளை சங்கதி ஒன்னா ரெண்டா ஜாதகம் பாப்போம் கண்ணா துக்கத்தை பார்த்தாக்க சொந்த பிள்ளை கோபத்தை பார்த்தாக்க வந்த பிள்ளை சிரித்துக்கிட்டா சிரித்துக்கோங்க சிரிக்கிட்டா பொறுத்துக்கோங்க பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் ஏனாய வீராப்பு ஏஞ்சலின் இந்த சாங்கை எப்படி வந்து லிரிக்ஸை அழகாக உடச்சி பாடியிருக்க தெரியுமா? ஸ்பஷ்டமாக இருந்தது. டக்கர 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 டக்கரன்னு போச்சு. வண்டர்ஃபுல்லி டன் ஏஞ்சலின். கொஞ்சம் வந்து பல்லவியில் கொஞ்சம் உங்களுக்கு சில நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போச்சு. ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சதா ஏஞ்சலின், ரொம்ப பிடிச்சது. ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ டார்லிங், ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் யூ. ஏஞ்சலின், உண்மை சொன்னால் நீ ரிஹர்சல் பாடும்போது நான் மனசில் நினச்சிட்டேன், கடவுளே இந்த பாட்டு இந்த குழந்தை எதுக்கு இப்போ பாடுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் டேக்கில் நீ ஆளே மாறிட்டேன். அந்த ஓ அத்திரி கத்திரி பாச்சா எங்கிட்டையாகாது அந்த இடத்துல மட்டும் நீ வேறு ஏதோ பாடிட்டேன். ஒரு மஞ்சளை கட்டி மேய்ச்சா எங்கேயும் போகாது, அது மட்டும் ஏதோ லிரிக்ஸ் வேறு ஏதோ வந்துடுச்சு. இது இந்த இடம் சங்கதி ஒன்னா ரெண்டா அது நிறைய பேர் ஒன்னா ரெண்டான்னு பாடுவாங்க. நீ அது கரெக்டாக பாடின, அதெல்லாம் நிறைய ப்ளஸ் பாயிண்ட். நீ குழந்தைங்கிறதுனால எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு மனசில் வரல, குழந்தை தானே இருந்தாலும் நீ உன்னோட லெவலுக்கு நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க ஏஞ்சலின். காட் பிளஸ் யூ. ஏஞ்சலின், ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. ஃபஸ்ட் லைனே ரொம்ப கஷ்டமான பாட்டு. அதாவது ஃபஸ்ட்டு பீஜம் எல்லாம் தாளமெல்லாம் எதிரில் வரும். ஆனால் நீ வந்து மூளைக்காரி, நல்ல மூளைக்கு சொந்தக்காரி. நீ கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியும். அது ஆக்சுவலி தந்தன்ன கிட தக்கட தக்கட தந்தன்ன கிட கிட தக்கட டின்னடையா டின்னடையா போறவளே தன்னே தானே கோடி. அது பிஃபோர் வரணும். அது எங்காவது மிஸ் ஆச்சுன்னா அவுட்டு. ஆனால் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் எப்படி தான் உனக்கு இந்த யார் எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி? ஒரு 4 வாட்டி இல்லையா? 2 வாட்டியா? நிறைய வாட்டியா? ரொம்ப கஷ்டமான தாளம். நீ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ, பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நீ அது கரெக்டாக பாடிருக்க. பட் சித்ரா அவங்க பாடினதுனால அவங்களுக்கு நுணுக்கமான சில விஷயங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா? அதையும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறியா, இல்லை ஓகேன்னு சொல்லிடலாமா? என்ன சொல்லலாம்? ஆ ஓகேவா? சூப்பராக பாடினியா சுமாராக பாடினேன்னு சொன்னா ஓகே. நீங்களே சொல்லுங்க. நாங்கள் இவ்வளோ சொல்லியாச்சு இல்லையா? இதுல இருந்து உனக்கு என்ன தோணுது? ஓகேவா, நீ நல்லா பாடினியா நல்லா பாடலையா? உனக்கு எப்படி தோணுது? எனக்கு தெரியாது, உங்களுக்கு நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா? நாங்கள் 3 பேரும் பேசியாச்சு இல்லையா? அதுல இருந்து ஏஞ்சலினுக்கு என்ன தோணுது? ஓகேனா இல்லை நான் நல்லா பாடினேன்னா நல்லா பாடலேன்னா? நீங்க சொல்லுங்க. இப்படி பேசினா நான் சொல்ல மாட்டேன், சத்தமா பேசணும். நல்லா இருந்ததா? நல்லா நல்லா இருக்குப்பா. குட். சரி ஏஞ்சலின், சரி இந்த ஒரிஜினல் யார் பாடியிருக்காங்க? சித்ராம்மா. நல்லா பாடியிருக்காங்களா? இப்போ நீங்க பாடினதை பத்தி சித்ராமா அவங்க கிட்ட சொன்னாங்கல்ல, சித்ராமா பாடியிருக்காங்கல்ல, நீங்க சொல்லுங்க சித்ராமா கிட்ட எப்படி பாடியிருக்காங்க? சூப்பரா பாடி. அப்ப நீங்க சொல்லணும். அங்க ஷவர் கொடுக்கலாமா மேடம்க்கு? ஷவர் கொடுக்கலாம் மேடம். சொல்லுங்க எப்படி பாடியிருக்காங்க? நல்லா பாடிருக்காங்க. என்ஜாய் பண்ணியா கேட்டு? நல்லா பாடல, சுமாரா பாடி. ஏன்பா இப்படி வாய்ப்பு கொடுக்குறேன்? 2 முகம் இருக்கு. மாக்காப்பா கிட்ட பேசும்போது வேற முகம். அது சண்டை. அது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்க மரியாதை இருக்கணும், எங்க வந்து மூளை அவங்களுடைய அளவுக்கு இருக்கோ அந்த ஆட்கள் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டா தெரியும். ஆமா, பெரியவங்களுக்கு அவ எப்போதும் மரியாதை கொடுக்கும். அப்போ எப்படி சித்ராமாக்கு மரியாதை கொடுக்கும்? பெரியவங்களுக்கும் பெரியவங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாகுதுன்றீங்க?
ஏம்மா என்ன உடுமா அப்பா சூப்பர் சீனியர்ன்றீங்க. அப்புறம் இந்த கோவத்தெல்லாம் வச்சு சுபாஜி வீட்ல இருந்து ஏதாவது சாலட் கிளர் பண்ணி வந்து கொடுத்துட போறாங்க. பொரியல் 1/2 கிலோ இஞ்சி போட்டவங்க தானே அவங்க. நான் குக் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன். இத சந்தோஷமா எடுத்துக்கிறதா கஷ்டமா எடுத்துக்கிறதான்னு தெரியலையே. டோன்ட் வரி அதுக்கு தான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு பனிஷ்மெண்ட். மாக்காப்பா என் செல்லமே, இந்த அம்மா சமைச்சானா? சொல்லுங்க சொல்லுங்க. என் புருஷன் வெளியில போய் சாப்பிடுவாரு. சரி ஏஞ்சலின் பேசியாச்சா? பாடியாச்சா? பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நம்ம வந்து ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசினாலும் அடிப்படையில ஒரு குட்டி டென்ஷன் ஓடிட்டு இருக்கு நம்ம ஜூனியர்ஸ் மத்தியில். ஏன்னா இது வந்து டாப் 8 செலெக்ஷன்ஸ். இன்னும் 3 பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்கணும். உடனடியா நம்மளுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்ததா பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் பரத் ஆன் ஸ்டேஜ். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் அது இறைவன் அருளாகும். பரத், ரொம்ப நல்ல ஒரு பாட்டு எடுத்து பாடியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா பாடியிருக்கீங்க. ஒரே ஒரு டவுட் எனக்கு, மைக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க கையில்? ரொம்ப லவுடாக பாடுறப்ப மட்டும்தான் மைக்கு வாய்க்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் பிடிக்கணும். எவ்வளோ தடவை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பக்கத்தில் பிடிங்க. இங்கே எவ்வளோ லெவல் ஜாஸ்தி வச்சாலும் ரொம்ப லோவாக கேட்குது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன பாடுறீங்கன்னு கேட்கணும் இல்லையா? இனிமேல் சொல்ல மாட்டேன். இனி எப்படி பண்ணால் மைனஸ் மார்க். நல்லா பாடுங்க. தீபங்களே, அதுக்கப்புறம் ஒரு சங்கதி ஒன்று பாடுங்க அந்த சஸ்டெயினில். அது மட்டும் ஒருத்தர் பாடுங்க. விதியோடு விளையாடும்
வாரங்களே வாருங்களே வாரங்களே வாரங்கள் அல்லது வாருங்கள் வாருங்கள் வாரங்களே கனலேந்தி வாருங்கள் தீபங்களே அது டேக்கில் பாடுறப்போ அது சரியாக வரல. மீதி எல்லாமே எனக்கு பிடிச்சது, நல்லாவே பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட். Bharat, fantastic song for a lifeline performance. I think you did a commendable job. Voice throw fantastic-ஆ இருக்கு. ஆக்சுவலி உங்களோட சிங்கிங் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து பக்காவாக இருந்தது. பிகினிங்கில் கொஞ்சம் இட் வாஸ் அ லிட்டில் அன்ஃபினிஷ்ட். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பரத், எஸ் சார். அதாவது மகான் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் எல்லாருக்கும் அத்துப்படி இந்த பாடல்கள் எல்லாம் 1 2ன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வரிசை எடுத்தால் ஒரு வருஷத்துக்கு அவருடைய பாடல்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம், பாடினே இருக்கலாம். அவர் வந்து உச்சரிப்பு தான், அந்த உச்சரிப்பு அவர் வந்து மோனோ ஸ்பீக்கரில் எங்கே கேட்டாலும் அவ்வளவு கிளியராக கேட்கும். ஸோ இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் தொடும்போது உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அங்கே. ஏன்னா எல்லா மக்களுக்கு எல்லாம் அத்துப்படி இந்த லிரிக்ஸ் எல்லாம். ஏன் இந்த பையன் ஒரு வாருங்கள் தீபங்களே இதெல்லாமே நோட்டடு. அதனால் லிரிக்ஸு பழைய பாடல்கள் எப்போ பாடினாலும் நாட் ஓன்லி டிஎம்எஸ் ஐயா, எந்த பாட்டு பாடினாலும் கரெக்டாக பாடினோம். முக்கியமாக இந்த பழைய பாடல்கள் லிரிக்ஸ் வந்து நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கணும். கிரேட் சாங்கு நீ டச் பண்ணதுக்கு எனக்கு மனதார பாராட்டுக்கள். ஓகே பரத், ஸோ இந்த லைஃப் லைன் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்களோ அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஜட்ஜஸ் சில திருத்தங்கள் சொன்னாங்க. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரீவியஸ் 2 சுற்றுகளுடைய மதிப்பெண்களும் இந்த சுற்றுடைய மதிப்பெண்ணும் சேர்ந்தாதான் உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் whether you're in the top 8 or notனு நம்மளால் தீர்மானிக்க முடியும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இந்த வாரத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளில் தான் நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 8 யார் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். 4 போட்டியாளர்கள் லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க 3 இடங்களை பிடிக்க. அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா. நினைத்து பார்த்தா நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னை இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு தந்து உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னை இன்று என்னை பார்க்கிறேன்.
நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். அனுஷ்யா, எஸ், ரிஹர்சலில் பாடினதை விட நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். கொஞ்சம் இடையில உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் இடையில வாய்ஸ் கட்டாக இருக்குது. லோ நோட்ஸ் பாடும்போது கூட என்னை பார்க்கிறேன் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ருதி சேராமல் இருந்தது. வாசமா வாசமா எப்படி பாடுறீங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டான்னு பாடுறியா? அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா, மலரின் மலரின் உதிர்ந்து போன மலரின் வாசமா. அங்கெல்லாம் தான் கொஞ்சம் போச்சு முன்னாடி பாடும்போது. அது மாதிரி முதல் கனவு போதும் காதலா, அதே மாதிரி லாஸ்ட் பல்லே வரும்போதும் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தது. அது அனுஷியாவுக்கு தெரியும். அவ்வளோ மேலே ரேஞ்சு பாடிட்டு கீழே வரும்போதுன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. பட் அனுஷியா நல்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அனுஷியாவுக்கு. அது எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. முதல்ல பாடிட்டு இருந்த மாதிரியே இல்லை அனுஷியா. எப்போ ப்ராப்பரான ஒரு வழிக்கு வந்தாச்சு. மாடுலேஷன்ஸ் எங்கே கொடுக்கணும், எப்படி என்ஜாய் பண்ணி பாடணும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி, அதெல்லாம் அனுஷியா கற்றுக்கிட்டாச்சு. இனிமேல் சங்கதிகள் வர்றது ப்ராப்பராக வரணும். அது ஒன்று தான் மெயினாக. அந்த மேலே போகும்போது வாய்ஸ் அந்த ஸ்மூத்தாக கொண்டு போகிறது எப்படி, இதெல்லாம் தான் அனுஷியா கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். அனுஷா குட்டி, எஸ் மேம். இன்னியோட சாங் சாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாய்ஸ். தேங்க்யூ மேம். வெரி வெரி பர்ஃபெக்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அ லைஃப் லைன் ரவுண்ட். இன்றைக்கி உங்களோட வாய்ஸோட கண்டிஷன்னால் கொஞ்சம் உங்களோட லாஸ்ட் நோட்ஸ் சஸ்டெயின்ஸ் எல்லாம் சங்கதிஸ் ரிசால்வ் பண்ண இடத்துலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு அனுஷா. ஆனால் வாய்ஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆஸ் அ பர்சன் யூ ஹாவ் லாட் ஆஃப் ஜாய் வித்இன் யூ. அண்ட் நீங்கள் அதை வந்து அந்த சாங்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன். அண்ட் ஐ அப்ளாட் தட். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனுஷ்யா, எஸ் சார். ரொம்ப கஷ்டமான பாட்டுப்பா. பல்லவி நீ எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்த. தேங்க்யூ சார். சரணம் 2 ஹை போர்ஷன்ஸ் அண்டு ஸ்கேல் சேஞ்ச் எல்லாம் இருக்குது. அந்த அந்த தெய்வத்துக்கு போயிட்டு அந்த ஷட்ஜமம் டச் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நீ வந்து நார்மலாகவே நீ எப்படி வேணும்னாலும் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டெஸ்டண்ட்டு. எப்படி எந்த ஸ்ருதி இருந்தாலும் நான் அட்டென்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தில்லுள்ள கண்டெஸ்டன்ட்னு தான் சொல்ல முடியும். டெஃபினட்டாக. அதாவது சம்டைம்ஸ் நம்ம வாய்ஸ் அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். பட் நல்ல அட்டெம்ப்ட்டு. கீப் இட் அப். ஓகே அனுஷ்யா, உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, கோல்டெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, பட் இருந்தாலும் நல்லா அழகாக பாடியிருக்கீங்க. ஜட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களோட திருத்தங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து பெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, குட் கேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excelo and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் லைன் பெர்ஃபார்மன்சஸ். எஸ், அந்த 4 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 இடத்துக்காக லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுதான் லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸில் கடைசி பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா. பறக்கும் அது கலக்கும்
ஜெசிகா, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க ஜெசிகா. கரெக்டாக ஒரு பாட்டு எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கரெக்டாக ஜெசிகா இப்போ புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நல்லா பண்ணீங்க. God bless you. ஜெசிகா, ரொம்ப சென்ஷுவஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த சாங். ஒரு ரொம்ப ஹஸ்கியாக பாடியிருக்கீங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வார்ம். ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சஜஷன். நீங்கள் பல்லவியை பாடுறீங்கல்ல, அது வந்து ஒவ்வொரு லைன் வந்து சஸ்டெயின் இன்னும் ஒரு பாருக்கு வேணும். ஜஸ்ட் சிங் இட். நினைவோ ஒரு பறவை விரிக்கும் விரிக்கும் மதன் சிறகை 3 4 பறக்கும் மறுதலக்கும் தன்னுருவை 3 4. That's right. That's right. அது ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பல்லவியில் நீங்கள் ஒரு 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 கவுண்ட் கம்மியாக பாடிருக்கீள். பட் அந்த ஃபீல் இருந்ததே, ஃபீல் பிரமாதமாக இருந்தது. வெரி டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன். வெரி நைஸ் அண்ட் வார்ம். God bless you. All the best. ஜெசிகா கரெக்டாக எந்த நேரத்துக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கியா? பிரில்லியண்ட் சாங் செலெக்ஷன். ரொம்ப நல்ல அதை உன் வாய்ஸு, நீ என்ஜாய் பண்ண விதம், நீ பாடிய அந்த ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் மிக அருமை. ஆர்கெஸ்ட்ராவோட இணைந்து ரொம்ப நல்லா வந்தது. கீப் இட் அப். ஹாய் ஜெசிகா. ஸ்மார்ட்டான ஒரு மூவ், அழகான ஒரு பாடல், அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய மற்ற 2 சுற்றுக்களுடைய மதிப்பெண்கள் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதெல்லாமே டேலி ஆனதுக்கு அப்புறம் தான் we'll know the results. All the best. இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான, நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான, ஃப்ரெஷ்ஷான, ஹிட்டான பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டோம். இன்னைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் டே. லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு 4 பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 8ல் எந்த 3 போட்டியாளர்கள் இருக்க போகிறாங்க. இன்னைக்கு லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்த 4 போட்டியாளர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டாப் 8ல் ஏற்கனவே 5 இடங்கள் ஃபில் ஆயிருக்கு. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. 3 இடங்களுக்காக 4 போட்டியாளர்கள் லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. இப்போ டாப் 8ல் இவங்களில் இருக்கக்கூடிய அந்த 3 போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. பட் பிஃபோர் தட் அனந்த்ஜி கிட்ட ஒரு பவர் இருக்கு. அவர் வந்து நம்மளுடைய ஜட்ஜஸோட ரிசல்ட்ஸ் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு கண்டெஸ்டண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இப்போ பண்ணலாம். ஸோ அனந்த்ஜி, இந்த வாரம் உங்களுடைய முடிவு. ரிசல்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது. சிலதெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஒரு சுச்சுவேஷனில் அட் திஸ் ஸ்டேஜ் எனக்கு வந்து இன்னைக்கு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஸோ எப்படி ஜட்ஜஸோடைய முடிவு இன்னைக்கு போகிறது, ஐ திங்க் ஐட் பி ஓப்பன் டு ஜஸ்ட் ஃப்ளோயிங் வித் தட். ஸோ அனந்த்ஜி அந்த வாய்ப்பை இன்னைக்கு பயன்படுத்தலை. ஜட்ஜஸ் கிட்ட ஃபைனல் டெசிஷன் விட்டுருக்காரு. ஸோ ஜட்ஜஸ், ஓவர் டு யூ ஃபார் த ஃபைனல் ரிசல்ட்ஸ். இந்த 4 கண்டெஸ்டண்ட்டில் இந்த வாரத்தில் ஷவர் வாங்கி இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து ஜெசிகா. ஃபென்டாஸ்டிக், யூ டிட் வெரி குட் ஜாப். அது அப்படியே நீங்கள் கொண்டு போகணும். ஆல் தி பெஸ்ட். You're in the top 8, Jessica. Congratulations. பரத், யூ ஆர் அ ஃபென்டாஸ்டிக் சிங்கர். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ தூரம் நீ வந்திருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. இனிமே நீங்கள் வந்து உச்சரிப்பு, லிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மைக் பொசிஷன்ஸ் அதெல்லாமே சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துக்கணும் எட் எ டைம். இனி லிரிக்ஸ் கூட நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி 2வது பெர்ஃபார்மன்ஸ் இது இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் சேனல் லிரிக்கு தடுமாற்றம் எல்லாம் நடந்தது. அதெல்லாம் எல்லாமே நெக்ஸ்ட்டு இனி வரும் ரவுண்ட்ஸில் எல்லாம் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் டேக் கேர், டேக் யுவர் சீட். Congratulations பரத், டாப் 8ல இருக்கீங்க. அனுஷ்யா,
ஏஞ்சலின். ரெண்டு பேருமே சூப்பர் டேலண்ட்ஸ். ஜட்ஜஸ் கிட்ட ஃபைனல் ரிசல்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி we'd like to speak to your parents. ஓகே, அப்பா அம்மா கிட்ட பேசிடலாமா? அனுஷ்யாவுடைய அப்பா கிட்ட பேசிடலாம். அவங்களுடைய கனவுகள் மட்டும் இல்லை, உங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய ஷோல்டர்ஸில் அவங்க சுமந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பயணத்தில் நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க. டாப் 8 அப்படிங்கிற ஒரு கட்டம் உங்களுடைய பொண்ணு இந்த ஜோனில் நின்றுட்டுருக்காங்க. இப்போது என்ன தோணுது உங்களுக்கு? க்ராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக என்னோடய கனவை சுமந்து வந்தேன்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒரு 2 நாளாகவே அவங்களுக்கு முடியல, ஒரு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு பாடவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் அதில் இவங்க இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போதும், என்ன நடக்குதோ ஜட்ஜஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். தேங்க்யூ. அழகாக சொன்னாங்க. ஏஞ்சலின் பாப்பா, உங்ககிட்ட என்ன பேசுறது? உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிடலாம். ஓகேயா? இவ்வளோ தூரம் வந்தது காடுடைய கிரேஸ் தான். இது நான் காடுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஞ்சலின் நிறைய இங்கே கற்றுக்கிட்டா. இங்கே வந்த புதுசில் அவளுக்கு அளவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பெர்சன்டேஜில் தான் வந்தது. ஆனால் இன்றைக்கி சார் மூலியமாக, இன்றைக்கி ஆனந்த் சார் மூலியமாக நிறைய கற்றுக்கிட்டா. இன்னும் இவளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஆனந்த் சார் ட்ரைனிங் எங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அவளுடைய ப்ராக்டிஸும் இன்னும் அவ்வளோ சிவிரையாக இன்னும் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். தேங்க்யூ சார். ஏஞ்சலினோடைய அம்மா கிட்டேயும் பேசணும். ஏன்னா அவங்களுடைய முக்கால்வாசி ப்ராக்டிஸ் வீட்டில் பண்ணுறது, லிரிக்ஸ் கற்றுக்கிறது, இப்போது அவங்க பாடும்போது பக்கத்தில் அவங்களுடைய ஷேடோ மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறது நீங்கள் தான். குட்டிக்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரிசல்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி? இது நடந்தாலும் ஓகே, அவளுக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை, லிரிக்ஸ் மைண்டில் ஏற்றுறதுக்கு டைமே இல்லை. அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டான். இன்னும் சான்ஸ் கிடச்சா நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுப்பாவ. தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் இந்த ஒரு கட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரியும் இவங்க பசங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 10 தாண்டியே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த 4 நிமிஷத்தில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அடங்கியிருக்கு. ஹவ் எவர் குட் அ சிங்கர் யூ ஆர். ரெண்டு பேருமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப செல்லம். பட் இது ஒரு போட்டியாக இருக்கிறதுனால இட் இஸ் டைம் டு ஹியர் த ஜட்ஜ்மெண்ட். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 8 அந்த 8வது போட்டியாளர் யார்? 2 கியூட்டி பைஸ். 2 பேருமே எங்களுக்கு ரொம்ப செல்லமான குழந்தைங்க. ஏஞ்சலின் இப்போ நாங்கள் எல்லாம் சொல்லி 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 இப்போ நீ கொஞ்சம் பாட்டுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் சங்கத்தியெல்லாம் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே முன்னாடி போனோம். ஓகே, அதே மாதிரி அனுஷ்யாவோட சிங்கிங்கிலே ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னாடி பாடின அனுஷ்யாவே இல்லை இப்போது. அனுஷ்யாவில் ரொம்ப சேஞ்சஸ் வந்திருக்கு. நல்லா உடம்பு காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ கோல்டு சளி அதெல்லாம் பிடிக்காமல் நம்மளும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு லக் இல்லாமல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் கூட நமக்கு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம் இல்லையா? அதனால் எப்போவுமே ஹெல்த்தை பத்திரமா வச்சுக்கணும், காம்படிஷனில் இருக்கிறதுனால எஸ்பெஷலி. ஓகே, இப்போ 2 பேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 2 பேருமே நல்லா பாடிட்டு வராங்க. இப்போது இதில் யார் போனாலும் எங்களுக்கு கஷ்டம்தான். ஆல் தி பெஸ்ட். என்னத்த சொல்கிறது, டாப் 10க்குள்ளே இருக்காங்க 2 பேர். டாப் 9 கடந்து டாப் 8க்கு போக போகுது. இதில் எலிமினேஷன் அப்படின்றது பெருசாக இது டாப் 15க்கு முன்னாடி நடந்ததுன்னா அவங்க ஃபீல் பண்ணுறதுலையும் அர்த்தம் இருக்கும். எவ்வளவோ டேலண்ட்டு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண மேடை. அதுக்கு நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்க. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட், நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தான் நாங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏஞ்சலினுக்கு ஏன் அது சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அதனுடைய ஏஜுக்கு அதனுடைய வாய்ஸ் த்ரோ, அந்த உச்சரிப்பு, அது சில இடத்துல அந்த தாளமும் அதனுடைய ஏஜுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதுவும் ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு போட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கன்றது இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். எட் எ டைம் அது ஒரு 14 வயசு குழந்தைங்களோட போட்டி படுது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அதனால தான் நீ ட்ராவல் பண்ணி வந்திருக்க. ஸோ இன்றைக்கி ஓய்வெடுக்க போகிறது 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு அது அனுஷ்யா. இன்றைக்கி ஜஸ்ட் உன்னுடைய வாய்ஸ் உனக்கு ஒத்துழைக்கலை, அவ்வளோதான். மற்றபடி உன்னுடைய டேலண்ட்டை பற்றி எந்த குறையும் கிடையாது. எவ்வளவோ நீ இந்த மேடையில் கற்றுக்கிட்டன்றது மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஸோ 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வைல்ட் கார்டில் வரப்போகிறேன். அழகாக சொன்னார் உங்கள் அப்பா, வா துணிஞ்சி வா,
வைல்ட் கார்டில். காட் பிளஸ் யூ. கவலைப்படக்கூடாது. ஓகே ஏஞ்சலன், போய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் உட்காந்துக்கலாம். போங்க. எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரே ஒரு ட்ரீம் தான், அது சிங்கிங் தான். பாண்டிச்சேரி கடற்கரை ஓரம் காத்தோட சேர்ந்து கானமும் வாங்கி பழகின ஒரு அழகான குட்டி திறமதான் நம்ம அனுஷா. ரொம்ப நல்லா இருந்தது அனுஷா. தன்னோட பொறுப்பை உணர்ந்து, தன்னோட கனவை உணர்ந்து, ஒவ்வொரு பாடலையும் தனி கவனம் செலுத்தி முன்னேறி வர்றவங்கள ஒருத்தையும் அவதான். தங்களோட ஆசைய மகளோட கனவாக்கி அதுல அவ வெற்றி பெறத பார்த்து ரசிக்கிற அழகான குடும்பம் அனுஷியாவோட குடும்பம். இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் மேடம். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் 3 சீசன் சீனியரில் வந்திருக்கேன். என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அதனுடைய தாக்கம் அனுஷியாவை கொண்டு வரணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் எக்ஸைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின மாதிரி பல ரவுண்ட்ஸ்ல ஜட்ஜஸோட பாராட்டுக்களை அள்ளி குவிச்சிருக்கா. நீ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிங்கர்ங்கிறது வந்து இந்த சாங்ல நீ நிரூபிச்சிட்ட. யூ ஜஸ்ட் ஷோட் தட் யூ ஆர் நாட் அ சிம்பிள் டேலண்ட். இப்போ நம்ம இங்கே இந்த ஃப்ளோரில் வந்து நம்ம காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு எத்தனை தடவை அனுஷா எலிமினேஷன் இந்த டேஞ்சர் ஜோனில் வந்திருப்பீங்க? கவுண்ட் இருக்கா? 3 times. 3 times தான் வந்திருக்கீங்களா? இல்லை அதுக்கு மேலே வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ டாப் 8க்குள்ளே வந்தாச்சு, ரொம்ப பெரிய விஷயம். அது எதுக்கு அழுற? நீ அழவே கூடாது. டாப் 8ன்னு அது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பேர் விட்டு போயிட்டாங்க, அதை நினச்சி பாரு. நல்லா பாடுறவங்க இல்லையா அவங்க எல்லாம் இல்லையா? எல்லாரும் இந்த மாதிரி அந்த நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு நமக்கு அன்னைக்கு கடவுள் என்ன சொல்கிறது, நமக்கு ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க இல்லை? அதனால தான் அவர் கோல்டு இல்லைன்னு ஏதோ ஒன்று வந்து இப்படி ஆகிப்போச்சு. சில பேருக்கு த்ரோட்டு ட்ரை ஆகி கட் ஆகி போகுது, அப்படி எல்லாம் வருது இல்லையா? ஒரு காம்படிஷன் அப்படி தான் வரும். அதுக்கெல்லாம் அழக்கூடாது. பாசிட்டிவாக எடுத்து நான் மறுபடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் வைல்ட் கார்டில் உள்ளே வருவேன்னு சொல்லிட்டு போ. சந்தோஷமாக சிரிச்சிட்டு போனோம். ஓகே, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு போ. அதுதான் எங்களுக்கு எல்லாம் வேணும். அனுஷாவை திருப்பி நாங்கள் எல்லாம் பார்க்கணும். ஓகே, நல்லா இப்போ நல்ல விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே நல்லா அதே மாதிரி அனந்த் சார் எப்போ கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு என்ன வேணும்னாலும். அப்போ அதை அப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டு போனால் அனுஷா மறுபடியும் திருப்பி இங்கே வரத்தான் போகிறீங்க. எங்களுக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் விட்டுடக்கூடாது. டெய்லி பாடணும். பாடுவியா? We all love you, Anusha. Be brave. தைரியமாக இருக்கணும். டாப் 5ல இருப்பான் அனுஷா. அதுக்கு என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணமோ, அவனுக்கு எப்படி சொல்கிறது, பெத்த தகப்பனா இல்லை ஒரு குருவாக என்ன வேணுமா இருந்து நான் டாப் 5ல கண்டிப்பாக கொண்டு வருவேன். அனுஷா கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. இன்னையடே அவளுக்கு சரியில்லை, அவ்வளோதான். பஸ். ரொம்ப நன்றி. இதமான குரலோடு பல இசை ரசிகர்களின் மனதை கவர்ந்த இந்த குட்டி கோயிலில் வருத்தம் கலைக்கும் அவள் தந்தையின் நம்பிக்கை பலிக்கட்டும். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இப்போ டாப் 8ல இருக்கு. அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான ரவுண்ட்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறோம். Until then, it's bye from all of us. Keep watching. Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharam Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்லக்கரலுக்கான தேடல். Thank you and good night.